contending for breakthrough. இதுதான் என்னுடைய ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ யுத்தம் செய். எதற்கு ஆண்டவரே? விடுதலைக்காக யுத்தம் செய். எத்தனை தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னார், நான் கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அப்படித்தானே சொல்றாரு. ஆனா அவர்களுடைய வேலை என்ன? சுகந்திரிக்கணும். அப்படின்னா அவர்கள் சண்டை போடுடும். They have to contend to the promise. நான் கவனமாக கேளுங்க. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நான் பேசின ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்பா எம்எஸ் தீர்க்கசனமா சொன்னார், ஞாபகம் இருக்கா? விருத்த சேதன இருதயம், circumcised heart. ஆமாலியா? அது மட்டும் இல்ல, நம்முடைய சுகந்தரத்தை நாம் பெற வேண்டும் என்றால் another C is contending. எதிர்வே அதை பார்க்குறீங்க. அப்படிதான் இறுதியம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க ஆண்டு பாச, நான் விருத்த சேதன இறுதியத்தோடு என்னோட வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன், பக்குவப்படுத்துற உண்மைதான், அது நல்லது. ஆனால் அது மாத்திரமல்ல, நம்முடைய சுதந்திரத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் சண்டை செய்யணும். we need to fight, contend. அது தன்னால் வராது. வாக்குறுதி தன்னால உங்களை தேடி உங்களுடைய என்ன கால விழாது. இட் வாஸ் contends. ஆண்டு உனக்கு கான தேசத்தை கொடுத்து விட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு இறந்த காலம், அப்படின்னா முடிந்தது. ஆனா கேள்வி, ஏன் அவருக்கு சண்டை போடணும்? அப்படின்னா அவருடைய பாகம் உண்டு. அப்படி என்றால் இங்க என்னோட வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் ரிவீல். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், தீர்க்க வார்த்தை கொடுக்கிறார், அவைகள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உண்மையா? ஆனா அது மாத்திரமில்ல, அது நிறைவேறும் ஒரு காலம் உண்டு. ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். பார்த்தீங்கன்னா என்னோட கையை பாருங்க, இதை பார்த்த ப்ராமிஸ் ரிவீல். அப்படின்னா வாக்குறுதி நமக்கு கொடுக்கப்பட்டது, தீர்க்க சொல்லப்பட்டது. தேவன் நமக்கு அவருடைய திட்டங்களை, வாஞ்சைகளை, விருப்பங்களை நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் அது என்னது? நிறைவேற வேண்டும். ஆனா இந்த இரண்டு நடுவிலே ஒரு இடைவெளி இருக்கு. there is a valley. அந்த இடைவெளியிலே தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒன்றும் செய்ய மாட்டோம். we fail to do the in between. அதுதான் என்ன பேர் என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? கேப். நமக்கு ஒரு கேப், திறப்பு. வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, வாக்குறுதி நிறைவேற வேண்டும். ஆனால் நடுவில் இருந்து ஒரு கேப், ஒரு திறப்பு. அந்த திறப்பில் என்ன செய்ய வேண்டும்? அன்டில் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கேன். அன்டில்னா என்னது? அப்படி என்றால் அந்த வாக்குறுதி நிறைவேறும் வரை நான் சில காரியங்களை போராட வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும், நான் சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். விளங்க உங்களுக்கு? புரியுதா? எத்தனை விளங்க நான் சொல்லுது? புரிஞ்சா? தயவு செய்து நீங்கள் இதை கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் நம்புகிறேன், என்னுடைய ஆவிலே விசுவாசத்தோடு நான் நம்புகிறேன், கர்த்தர் நம்மை வாக்குறுதிக்குள்ளே நிறைவேற்ற போறார். அவருடைய வாக்கு தகங்களுக்குள்ளே நுழைய போறோம். ஆனா இவைகளை நாம் செய்யாத போது நம் தேவனை பார்த்து, ஏன் ஆண்டவர் நீங்க சொன்னது நிறைவேற்றல குற்றம் சாட்ட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களே சொன்னா, நான் வாக்குறுதியை உனக்கு கொடுக்குறேன், கானான் தேசம் கொடுக்குறேன், ஆனா நீ யுத்தம் செய்யணும். உன்னுடைய உத்தரவாதம் என்ன? இன்னைக்கு அநேக இடத்தில் நம்ம வாக்குறுதி பெற்ற பிறகு வாக்குறுதியை நிறைவேற்ற உத்தரவாதங்களை செய்வதில்லை. we fail to do what God wants us to do. விளங்க உங்களுக்கு? அதுதான் அந்த கேப் போட்டேன். புரியுதா உங்களுக்கு? எத்தனை புரியுது? அந்த கேப்ல தான் அன்டில். அப்படின்னா அது நிறைவேறு வரை நான் விட போவதில்லை. என்ன சொன்ன? நான் நிறைவேறு வரை அதை நான் விட போவதில்லை. I will never give up. அது கீழே என்ன போட்டிருக்கேன்? கண்டெண்டிங். அப்படி என்றால் அது நிறைவேறும் வரை அது நான் விட போறது இல்லைன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? சண்டை போடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சண்டை போடணும்னு. தயவுசெய்து சண்டை போட சொல்றேன். உங்களை பாக்ஸிங், கிராத்தே, தெக்வாண்டோ அதை கத்துக்க சொல்ல. உங்களை நான் கட்டுக்க சொன்னா, தாவீது சொன்னா, என் தேவன் என்னுடைய விரல்களை எனக்கு யுத்தம் செய்ய கற்றுக் கொடுத்தாரு. The Lord teach me how to warfare. அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். விளங்குதா உங்களுக்கு? புரியுதாது? எத்தனை புரியுது? புரிஞ்சா? ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த கேப்புக்குள்ள சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். இன்னைக்கு காலை கூட ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று நான் சொல்லும்போது, எனக்கு ஆண்டவர் வினோதமாக சில விதத்தில் பேசுவார். தரிசனம் வரும், வார்த்தைகள் வரும். ஸோ இன்னைக்கு காலையில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது விடிய காலில் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனம் வரும்போது என்னென்ன திறவுகோள், அப்படியே திறவுகோள் என் மேலே விழுவதை நான் பார்த்தேன். கீஸ். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே என்னது ஆண்டவரே, நான் ஏதோ பிரமிக்கிறேனா
அப்போ ஆண்டு சொன்னாரு, மத்தேயு 16 என்னது, ராஜ்யத்தின் திறவுகோலை உன் கையிலே கொடுப்பேன். இன்னொரு வசனம் வெளிப்படுத்துற விசேஷம், தாவீதுடைய திறவுகோலை உன் கையிலே கொடுப்பேன். இந்த 2 வசனங்களை ஞாபகப்படுத்தினார். ஸோ அப்போ நான் யோசிச்சேன், சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் என்னுடைய பிரசங்கத்தை கொஞ்சம் திருப்பி காலையில் எழுந்துச்சு அதை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் ஆண்டு உணர்த்தினார், இப்போ உன் கையில் திறவுகோலை கொடுக்குறேன். இப்போ நான் பேசும்போது தான் திறவுகோல். இந்த திறவுகோலை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்க என்றால் என்ன செய்யும்? விடுதலைக்குள்ளே நீங்கள் போகலாம், உங்களுடைய வாக்குறுதிக்குள்ள. யூ கேன் என்டர் இன்டு யுவர் ப்ராமிஸ் அண்ட் ப்ரொஃபெட்டிக் டெஸ்டினி. விளங்குதா உங்களுக்கு? ஸோ பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த நேரத்தை தூங்குற நேரம் இல்லை சொல்லுங்களேன். கொட்டாய் விடாதீங்க, தூங்குற நேரம் இல்லை, கேட்குற நேரம். திறவுகோளுங்கள் அவசியம். திறவுகோள் இல்லைன்னா அது திறக்க முடியாது. சரி, நியாயாதிபதி புஸ்தகம் 6 அதிகாரம் 12 வசனத்தை ஆரம்பிப்போம். அங்கதான் நான் துவங்க போறேன். அதன் பிறகு சில காரியங்களை நான் காண்பிக்க போறேன். ஏன் நியாயாதிபதி 6 அதிகாரம் 12 வசனம் பாச, அதை நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். Judges chapter 6 verse 12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நான் கவனமா பாருங்க, இந்த நேரத்தில் கிடியோன் மறைந்திருந்த ஒரு காரியம். அவன் பயத்தின் சுபாவத்தினால் எனது தைரியத்தை இழந்து மறைவிடமாக இருக்கும் போது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். சந்தித்து அவனோடு பேசுறார். என்ன சொல்றாருன்னா, நீ பராக்கிரமசாலி என்று சொல்றாரு. அதோட முடிக்கல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படி தானே சொன்னாரு. அப்படின்னா என்ன பார்க்குறீங்க? நிறைய காரியங்களை பார்க்கலாம். அது வார்த்தையை நம்ம பார்க்க போறதில்ல, கொஞ்சம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். அப்படின்னா கிடியனோடு, அப்படின்னா கிடியன் என்ன செய்ய விரும்புகிறார் ஆண்டவர்? கிடியனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். a breakthrough. ஓகே, அந்த பிரேக் த்ரூக்குள்ள அவன் நுழைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் அவனுக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாகப்படு, என்கவுண்டர் கேம்ஸ். அந்த தெய்வீக சந்திப்பில் தான் ஆண்டவனோடு பேச ஆரம்பிக்கிறார். எப்படி வெற்றியை சுதந்திரிக்க வேண்டும் என்று திறவுகோள்களெல்லாம் கொடுத்து என்ன செய்றான்? மீடியனைட்ஸ் என்ற காரியங்களை அவர்களை துரத்தி அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். அதுதான் இந்த பகுதியில் பார்க்கணும். சரியா? ஏன் இந்த வார்த்தையை கொண்டு வந்தனா, ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இதுதான் திறவுகோள். கிடியன். என்ன சொன்ன? கிடியன். அக்ராஸ்டிக். அந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் உங்களிடத்தில் பிரசங்கத்தை கொண்டு போறேன். கிடியன் இந்த வார்த்தையை. ஏன்? இப்ப நம்ம சில காரியங்களை பார்ப்போம். சரி, முதலாக என்ன பார்த்தோம்? அவனுக்கு கிடியன் என்றால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் கிடியன்? இஸ் மீன்ஸ் ஒன் who cuts down the enemy. தன் விரோதிகளை சாய்க்கிற மனிதன். விளங்க உங்களுக்கு? அப்படி என்றால் அவனுடைய எதிர்ப்புகளை, சவால்களை எல்லாவற்றையும் மேற்கொண்டு விடுதலைக்குள்ளே சுதந்திரிக்கிறவன் தான் கிடியன் என்ற அர்த்தம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பயத்திலே இருந்தான். ஆனால் முடிவின் எல்லை என்னது? சுதந்திரித்தான். அது விளங்குதா உங்களுக்கு? He went into victory. அது விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் உங்களுக்கு மையமாக கிடியன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது. ஸோ கிடியன் என்று சொல்லும்போது என்ன சொல்றோம்? one who என்ன பார்த்தோம்? cut down the enemies. அப்படின்னா தன் விரோதிகளை துண்டு துண்டா வெட்டி அவர்களை ஜெயம் அடைந்து சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு போறான். அதான் அர்த்தம். விளங்க உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் அதுதான் செய்ய விரும்புகிறார். சரியா? முதல் திறவுகோள், the first key that you need to have. முதல் திறவுகோள் முதல் திறவுகோள் என்னன்னு கேட்கலையே நீங்க? கேட்கலன்னா நான் எப்படி கொடுக்கறது? காதுல சொல்லமா? நான் முதல் திறவுகோள் G stand for God of breakthrough. விடுதலையின் தேவன். விடுதலையின் தேவன் என்ற ஒரு வெளிப்பாட்டு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வராவிட்டால் நீங்கள் விடுதலையை சுதந்திரிக்க முடியாது. You will never possess your inheritance. அப்ப கிடியன் மத்தியிலே அந்த தேவதூதன் வெளிப்படும் போது அது தேவதூதன் அல்ல, இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். பழைய ஏற்பாடிலே அப்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவன் எடுத்து சொல்றாரு பராக்கிரமசாலி என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் பராக்கிரமசாலி. எத்தனை தெரியும்? தேவன் God is a warrior.
யாத்ரா 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் மீரியாம் சொல்றார், யுத்தத்தில் வல்லவர் என்று. he is a warrior. விளங்க உங்களுக்கு. சோ முதலாக நமக்கு வெளிப்பாட்டு என்ன அவசியம் என்றால், தேவன் விடுதலையின் தேவன். God is a God of breakthrough. நான் கவனமாக கேளுங்க, இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது உங்களுக்கு மூளை அளவில் அல்ல, இட்ஸ் மஸ்ட் சிங்க்ரனைஸ் இன் யுவர் ஹார்ட். எப்பொழுது இந்த வார்த்தை, இந்த வெளிப்பாட்டு உங்களுடைய உள்ளத்திலே பிறக்க ஆரம்பிக்கிறதோ, ஒரு வலிமை உங்களுக்குள்ளே வரும். A power will be resonate inside you. நான் கவனமாக கேளுங்க, எல்லாரும் we can have information of the Bible. வேதத்தை குறித்து நமக்கு என்னது அநேக உண்மைகளை தெரிஞ்சுக்கும், ஆனால் வெளிப்பாட்டு அவசியம். விளங்க உங்களுக்கு. அதை தான் பவுல் ஜெபிக்கிற, ஞானத்தின் ஆவி, வெளிப்பாட்டின் ஆவி. விளங்க உங்களுக்கு. வெளிப்பாட்டின் ஆவி வரும்போது அது என்ன செய்யணும் என்றால், நம்மை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். It resonates us inside. நமக்குள்ளே ஒரு உயிர்ப்பு வரும். அது மட்டுமில்ல, வெளிப்பாட்டை நாம் செயல்படாவிட்டால் then we fail. வெளிப்பாட்டு எதுக்காய் தேவன் கொடுக்கிறார், அது நடைமுறைக்கு கொண்டு வரணும். சோ ஆண்டவர் சொல்றார், நான் யுத்தத்தின் வல்லவர், நான் விடுதலையின் தேவன் என்று வெளிப்படுத்தும் போது, அப்படி என்றால் அந்த வெளிப்பாட்டு நமக்கு வரும்போது, அது உள்ளத்தில் பிறக்கும் போது அது என்ன நடக்கும் என்றால், நமக்குள்ளே ஒரு செய்கையை உண்டாக்க ஆரம்பிக்கும், செயல்முறைகளை உண்டாக்கும். That's what revelation does. If revelation comes inside you and not maybe bringing you a momentum inside you, then you have not possessed the revelation. வெளிப்பாட்டை நீங்கள் சுகந்தரிக்கும் போது அது என்ன செய்யணும், உங்களுக்குள்ளே என்ன செயலாற்றுதலை கொண்டு வரும். அப்ப முதல் திறவுகோள் நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் என்றால், அவர் யார் என்று நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் என்னது, விடுதலையின் கொடுக்கிற தேவன். சரி, 1 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கு தாவீது ராஜா ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறான். He is giving a name for God. அதை வையமாக நாம் கொஞ்சம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 1 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். First Chronicles chapter 14 verse 11. அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்னும் பெயரிட்டார்கள். சரி, இது கவனமாய் கொஞ்சம் உற்று பார்ப்போம். ஒரு சில உண்மைகளை நாம் பார்க்க விரும்புகிறோம். இங்கு தாவீது ஒரு பெயர் இடுகிறான். என்ன பெயர் இடுகிறான்? ஆங்கிலத்தில் அதை வாசிப்போம். Read in English. First Chronicles chapter 14 verse 11. Para Presim. Bel Perazim. ஓகே, இது அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு சரி என்ன பார்த்தோம்? 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சரி, ஒரு சில காரியங்களை பார்ப்போம். முதலாக அந்த இடத்துல 2 உண்மைகளை நான் பார்த்தேன். நீங்க பார்த்தீங்களா? I saw 2 important truths. எதிர பார்த்தீங்க? மறுபடியும் அது தமிழ்ல வாசிப்போம், ஆங்கிலத்தை வாசிக்கலாம். அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்களை உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். 2 உண்மைகளை பார்க்கிறோம். ஒன்று, மேன் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனிதனுடைய உத்தரவாதம். என்னது? தாவீது சொன்னான், அவர்களுடைய விரோதியை தோற்கடித்தான். டேவிட் டிஃபீட்டட். அது அவனுடைய உத்தரவாதம், அது அவனுடைய பொறுப்பு. ஆனா யார் அது செயலாற்றினார்? தேவன் என்னுடைய கரத்தின் மூலமாக அதை செய்தார். அதை பார்க்கிறீங்களா? எதிர பார்க்கிறீங்க? சோ என்ன பார்க்கிற? டிவைன் அண்ட் ஹியூமனிட்டி ஒர்க்கிங் டுகெதர். தேவனும் மனிதனும் செயல்படுகிற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல இந்த 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்படினால் ஆண்டவர் அவன் மூலமாய் செய்ய. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள், நான் உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து விட்டேன், நீங்க புறப்பட்டு போங்க. அப்படி என்றால் அவர்கள் மூலமாக தேவன் செய்ய போறார். அப்படி என்றால் விடுதலையானது சுகந்தரித்துக்குள்ளே, தீர்க்கதரிசனத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால், நம்முடைய வாக்கு தத்தங்களுக்குள்ளே நுழைய வேண்டுமா, விடுதலைக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால், you must work along with God. எப்படிப்பட்ட தேவன்? விடுதலையின் தேவன்.
என்ற ஒரு வெளிப்பாட்டின் மூலமா விடுதலையின் தேவனோடு இணைந்து செயல்படுகிற ஒரு காரியத்தை தான் அதை பார்க்கிறோம். அது விளங்க உங்களுக்கு புரியுதா? சரி, அப்படி என்றால் இந்த இடத்துல அவன் என்ன செய்றான்? தேவனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறான். சரி, மறுபடியும் அதை வாசிப்போம். அந்த ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். ஆங்கிலத்தில் வாசிப்போம், தமிழில் வாசிப்போம். God has broken. தமிழ்ல எப்படி வருது? அவர்கள் பாகால் பிராசிமிக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றார். உடைந்தோட பண்ணினார். God broke. அப்படி என்றால் இந்த இடத்துல தேவனுடைய செய்களை பார்க்கிறோம். ஓகே, broke என்ற வார்த்தையை பார்ப்போம். God has broken. broken என்ற வார்த்தையை நீங்கள் எபிரேய பதத்தில் பார்த்தீங்கன்னா to break through அப்படின்னா விடுதலைக்குள்ளே போவது. ஓகே, அதுதான். அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்றார்னா விடுதலைக்குள்ளே தாவீதை போக வைத்தார். that is what is breakthrough. இன்னொரு அந்த burst out. burst out விளங்குதா உங்களுக்கு? burst out விளங்குதா உங்களுக்கு? ஒரு காரியத்தை நீங்க உங்களுக்குள்ள அடக்கி 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 வைச்ச பிறகு ஒரு நாள் என்ன செய்ய வந்துடு. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்றார்னா அவர் அடக்கி அடக்கி என்ன செய்றார்னா அவருக்குள்ளே இருக்க விருப்பம் என்ன? தாவீதை என்ன செய்யணும்? விடுதலைக்குள்ளே சுதந்திரத்துக்குள்ள போகணும். ஆண்டவர் என்ன செய்றார்? பஸ் பண்றாரு. விளங்க உங்களுக்கு? that is what is been broken. இன்னொன்னு என்ன தெரியுமா? to spread about அப்படின்னா விரிவாப்பது. இந்த இடத்துல என்ன செய்றார் ஆண்டவர்? தாவீதுடைய எல்லையை விரிதாக்குறார். ஏன்? தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்து விட்டான், இஸ்ரவேல் ராஜாவா மாறிவிட்டான். இப்பொழுது என்னது? எல்லைகளை சுதந்தரிக்கிறான். he became conquer, spreading over. எதிர விளங்குதா சொல்லுது? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்படி என்ன இன்னொரு அர்த்தம் என்ன? to broke down அப்படின்னா அதை உடைப்பது. to break loose அப்படின்னா அதை கட்டப்பட்டதை திறப்பது. நல்லா யோசித்து பாருங்க. இந்த வார்த்தையானது தேவனுடைய செயல்முறைகளை காண்பிக்கிற மட்டுமல்ல, it shows the nature of God. அவருடைய செயல்கள் என்ன செய்தா? அவருடைய சுபாவத்தை காண்பிக்கிறது, அவருடைய விருப்பத்தை காண்பிக்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் சுதந்திரத்துக்குள்ளே விடுதலைக்குள்ளே போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், ஏங்குகிறார். அதற்கு எதுவாக அவருடைய சுபாவம் இருக்கிறது என்று உண்மையை காண்பிக்கிறது. If you don't have revelation that God have a nature call that he wants to walk you to a breakthrough, and he's longing for a breakthrough, and he wants to bring breakthrough, and that's his nature. If you don't have that revelation, then you will never walk into breakthrough. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்ய? இந்த வார்த்தையின் மூலமா என்ன பார்க்கிறேன்னா அவருடைய செயல்முறைகளை பார்க்கிறோம். செயல்முறைகளை பார்க்கும்போது அவருடைய இருதயத்தின் ஏக்கம். அப்படி என்றால் என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுக்க விரும்புகிறேன், சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன், அவரை விடுதலையாக்க விரும்புகிறேன், அதனால் நான் செய்ய விரும்புகிறேன். அந்த விருப்பத்தை பார்க்கும்போது அவருடைய செயல்களை பார்க்கும்போது அவருடைய சுபாவத்தை நான் பார்க்கிறேன். If you don't see his nature and his desire, you will never walk along with the breakthrough. நீங்கள் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய இயல்பை நீங்கள் பார்க்காவிட்டால், இந்த தாவீது இந்த தேவன் அதை உடைத்தார், God broke என்று சொல்லும்போது அவருடைய தேவனுடைய செயல்களை மாற்ற மட்டுமல்ல அவருடைய சுபாவத்தை காண்பிக்கிறார். அப்படி என்றால் நம்மை விரிவாக்க தேவன் வருகிறார். அப்படின்னா யாபேஸ் ஜெபிச்சான். என்ன ஜெபிச்சான்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். ஏன் அப்படி ஜெபிக்கிறான் பிரியமானவர்களே? ஏனென்றால் ஆண்டவர் எல்லையை பெரிதாக்க விரும்புகிறார். That's his nature. அது அவருடைய விருப்பம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால், இந்த வெளிப்பாட்டு உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் விடுதலைக்குள்ளே போவோம். You will never able to walk into your prophecy. So you need to understand he is a God of breakthrough, and that's what he desires. அதுதான் அவருடைய சுபாவம், அதுதான் அவருடைய இயல்பு, அதுதான் அவருடைய விருப்பம் என்று தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த திறவுகோல் மூலமாக you can walk into your breakthrough, your promises, your prophetic. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? புரிச்சா? ஸோ வேதத்தை நம்ம வாசிக்கும் போது
God broke. தேவன் அதை உடைத்தார் என்று சொல்லும்போது நம்ம அதை வாசிச்சு அப்படியே அதோட விட்டுருவோம். ஆனால் அந்த பின்னோடியோடைய காரியங்களை பார்க்க மாட்டோம். அவருடைய சுபாவம் அதில் அடங்கி இருக்கிறது பார்க்க மாட்டோம். அவருடைய விருப்பம் அதில் அடங்கி இருக்கிறது நம்ம பார்க்க மாட்டோம். அதனால் என்ன நடக்குது என்றால் அந்த வெளிப்பாடை நம்ம சுகந்தரிக்க முடியவில்லை. We cannot comprehend the revelations. எத்தனை பேர் நம்புறீங்க God desire breakthrough in your life? பாருங்க, நீங்க யாரும் நம்பல. நம்பாத ஒரு ஆட்களோடு பேசிட்டு இருக்க பாருங்க. நான் மறுபடியும் சொல்லலாமா? God desire breakthrough in your life. ஆண்டவர் உங்களுக்குள்ளே விடுதலை கொடுக்க அவர் விரும்புகிறார், ஏங்குகிறார். இதுதான் அவருடைய இயல்பு, இதுதான் அவருடைய செயல்முறை. அதை தான் இங்கு தாவீது சொல்றான். சோ அப்ப தாவீதுக்கு ஒரு வெளிப்பாட்டு கிடைக்கும். இந்த வெளிப்பாட்டு தாவீது இங்க மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே. சவுலோடு பேசிக் கொண்டிருக்கும் போது யாருக்கா கோலியாத்தை சந்திக்கும்படி சவுல் தன்னுடைய என்னது சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறான். அப்ப அவனால் அது அவருக்கு போட முடியல. அப்ப என்ன சொல்றான்? இல்ல, நான் இதை பயன்படுத்த. எதை பயன்படுத்தினா? அந்த கல்லை வச்சு அடிக்குது. என்னது? தமிழ்ல என்ன கேட்டேன்? கூழாங்கல்லா? தமிழ கூழாங்கல் போட்டுக்கா. சரி, கூழாங்கல். அவன் சொல்றான். அப்புறம் அதை சொல்லும் போது சவுல் என்ன சொல்றான்? என்னடா இதை வச்சு செய்யறியா? அவன் அதுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? சிங்கத்தை நான் சந்திச்சேன், கரடியை சந்திச்சேன். அப்படின்றா என்ன சொல்றேன்னா, சிங்கம் அவனை சந்திக்கும் போது விடுதலையின் தேவன் அவன் மூலமா செயல்பட்டார். கரடியை சந்திக்கும் போது கரடியை விடுதலையின் தேவன் சந்தித்தார் என்று தன் அனுபவத்தை சவுலுக்கு அறிவிக்கிறான். So it's a journey of God has a breakthrough. தாவீதுடைய வாழ்க்கையுடைய துவக்கத்திலிருந்து முடிவரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் விடுதலையின் தேவனாக அவனுடைய வாழ்க்கையை செயல்படுகிறார். அதை அவன் சற்றாக அதை புரிந்து கொள்ள மட்டுமல்ல, அந்த வெளிப்பாட்டை சுகந்தரித்து தன்னுடைய இருதயத்தை வைத்தபடினால் அவன் எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாய் அவன் முடித்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தை யாவையும் அவன் செய்து முடித்தான் என்று வாக்குறுதி சொல்லப்படுது. அப்படித்தானே சொல்லுது. எங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். Why? Because he is walking with the God of breakthrough. விடுதலையின் கொடுக்கிற தேவனோடு அவன் சஞ்சரித்து நடக்கும் போது விடுதலை அவனுடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறிவிட்டது. விளங்க, உங்களுக்கு புரியுதா? அது மட்டுமல்ல, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இங்கு அவர் விடுதலை கொடுத்தார் என்று சொல்றாரு, God broke என்று சொல்றாரு. ஆனா இன்னொரு வரைபடத்தை பார்க்கிறாரு. எத்தனை பேர் அந்த வரைபடம் பார்த்தீங்க? வாசிங்க. அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்னும் பெயரிட்டார். பிரேக் த்ரூ ஆஃப் வாட்டர். இங்கு ஒரு வரைபடத்தை கொண்டு வர, நாட் ஃபயர், நாட் ஆயில், பட் வாட்டர். அப்படி என்றால் தண்ணி என்ன செய்யும்? ஒரு டேனை உடைச்சிடும். பார்த்துருக்கீங்களா? தண்ணியுடைய வலிமை அது. அப்படி என்றால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வலிமையோடு வர்றார். அப்படி என்றால் அவருக்கு முன்பாக வெள்ளம் வரும்போது அதுக்கு முன்பாக எது வந்தாலும் என்ன செய்யும்? எல்லாவற்றையும் அழித்து விடும். இருக்கா இல்லையா? சுனாமி வந்த பிறகு என்ன நடந்துச்சு? எல்லாவற்றையும் அழித்து போட்டுதா? அதுக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. அப்ப இந்த இடத்தை இன்னொரு வரைபடத்தை காண்பிக்கிறார். அவர் விடுதலையின் தேவன் மாத்திரமல்ல, எவ்விதமான ஒரு விடுதலையின் தேவனாக தண்ணீரை போல வருவார். தண்ணீர் என்ன செய்யும்? எல்லாவற்றையும் உடைத்து சுக்குரூராய் மாற்றி எல்லா தடைகளை நீக்கி வழிகளை உண்டாக்குற தேவன் என்று சொல்றாரு. And that's what is God is. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெளிப்பாட்டை உங்களுக்குள்ளே ஜீர்ணிக்கவில்லாவிட்டால் தென் உங்களுக்கு என்ன தெரியுமா? வாக்குறுதிகள் நிறைவேறாதபடி தாமதமாகலாம். It can delay, but your heart can be what? Weakened. இந்த உண்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த இறுதியான அதான் இருந்தது. யாரு? காலை வந்து 45 வருஷம் பிறகு என்ன செய்றான்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோசுவா புத்தகத்தில் யோசுவா இடத்துல என்ன சொல்ற? இந்த மலை ஜாதி எப்ப ஆண்டவர் அந்த நாட்களுள்ள பல இன்னும் எனக்குள்ள இருக்குன்னு சொல்றான் இல்லையா? எப்படியே? ஏன்னா தேவன் விடுதலை கொடுக்கிறவர் என்று ஒரு வெளிப்பாட்டு அவனுக்குள்ள இருந்தனால அந்த 40 வருடம் வனாந்தரத்தில் எத்தனோ பேர் அவனுக்கு கண் முன்பாக மரித்தார்கள். Many of them died.
வாக்கு தக்கங்களை மறித்த போன ஒரு சூழ்நிலை. ஆனால் இவன் மறிக்கவில்லை. Inside he was not dead. Now look at me. ஆண்டவருடைய வாக்குறுதி உடனே வராது. It takes times. அந்த மத்தியில போகும்போது if you die inside, then you lost the power to step into the prophetic. இங்குதான் பிசாசுடைய தந்திரம். இதை நமக்கு விளங்கிக் கொள்ள மாட்டோம். என்ன நடக்குது தெரியுமா? நமக்குள்ளே உள்ளுக்கு நடக்கிற விஷயம் நமக்கு தெரிய மாட்டேது. We doesn't know what's happening inside. இங்கு உள்ளுக்கு மரித்து போயிடுச்சுன்னா சாத்தான் தன்னுடைய வேலையை முடித்து தந்திரமாய் முடித்து விட்டான். He have work very easily. அதுதான் சொல்றான். 45 வருஷம் இன்னும் அந்த பலம் இருக்கு. Because strong inside. எதனால் பிரியமானங்களே? It's because revelation. அப்படித்தானே இந்த ஆண்டின் புஸ்தகம் சொல்லி 11 தங்கள் தேவன் யார் என்று அறிந்தவர்கள் சாகசங்களை செய்வார்கள். Those who know their God will do excellency. இருக்கா? ஏன்? உள்ளுக்கு அந்த வெளிப்பாட்டு உங்களுக்குள்ளே நங்கூரமாய் மாறி அப்படியே வேறாயிட்டுனா வெளியே என்ன நடந்தாலும் சரி, எத்தனை பேர் பாபு விழுந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே அசைக்க முடியாத நிலை. இந்த உண்மையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீங்க கடந்து போற இந்த தீர்க்கதரிசனத்துடைய யாத்திரையிலே பல வருடங்கள் எடுக்கலாம், மாதங்கள் எடுக்கலாம். ஆனா அது மத்தியிலே நீங்கள் உள்ளுக்கு மறிக்க கூடாது. மறிக்காதபடி உங்களை நிலையாக வைக்கிறது இருந்தால் என்னது? அந்த வெளிப்பாட்டு. That revelations. என்ன பார்க்கிறேன்னா, கிறிஸ்தவர்கள் தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே வெளிப்பாட்டுக்குள்ளே வளர்றதே இல்லை. ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் இருக்கும், 50 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும். தேவனை குறித்து ஒரு அறிவே இல்லை, வெளிப்பாட்டே இல்லை. அதனால் அவருடைய ஜீவியத்தை பாருங்க, ஒரு வலிமை இல்லாத ஒரு ஜீவியம், பவர்லெஸ் லைஃப். அதனால அவர்கள் வாக்குறுதிக்குள்ளே நுழைய முடியாது. They cannot enter the promise. அதனால தான் வனாந்தரத்தில் எத்தனை பேர் எல்லாரும் மரித்து போனார்கள், அந்த வாக்குறுதியை நுழையவில்லை. They never, because ஏன் தெரியுமா நுழையவில்லை? நீங்க யாத்ரா புஸ்தகத்தை முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த யாத்ரா புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு யாத்திரைக்குள்ளே கொண்டு போறாரு. அந்த யாத்திரையில என்ன செய்யறாரு தெரியுமா? தான் யார் என்று வெளிப்படுத்துறாரு. 10 வாதைகள் மூலமா தன்னை யார் என்று வெளிப்படுத்தினாரு. வனாந்தரத்தில் போன பிறகு, செங்கடலை திறந்த பிறகு அவர் யார் யுத்த தேவன் என்று வெளிப்படுத்துறாரு. யாத்ரா 15ஆம் அதிகாரம் நானே சுகமளிக்கிற தேவன் வெளிப்படுத்துறாரு. ஒவ்வொரு முறையில் அவர் வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டிருக்காரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலை? அதை ஜீரணிக்க முடியவில்லை, அதை சுகந்தரிக்க முடியவில்லை. They have not received the power of the revelation. அதனால் என்ன நடந்தது? வாக்குறுதிக்குள்ளே நுழைய முடியவில்லை. You and I can be like that. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? It's revelation of who God is. அதனால வெளிப்படுத்தின விசேஷம் revelation of Jesus Christ. ஏன் அந்த புத்தகம்? இந்த கடைசி நாட்களே அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு இருக்கும்போது, அந்த கடைசி நாட்களை நீங்களும் நானும் ஜெயத்துக்குள்ளே நடக்கிற ஒரு வலிமை தான் வெளிப்பாட்டு. பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவிதத்திலே don't waste your Christian lives. If you are not growing in the knowledge of God, then you have lost power in you. நீ வலிமை இழந்து விட்டாய். அந்த வலிமை இழந்தபடினா என்ன நடக்குமோ? வாக்குறுதிக்குள்ளே நீ நுழைய முடியாது. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள், அதனால தான் பார்த்தீங்க வனாந்தரத்தில் என்ன செய்தார்? He was educating them. அவருடைய தீர்மானம் 2 ஆண்டுக்குள்ளே அவர்கள் உருவாக்கி அங்கு அனுப்ப வேண்டும். அந்த 2 ஆண்டுகள் என்ன செய்தார்? 10 கட்டளைகளை கொடுத்தார். ஏறக்குறை 613 கட்டளைகளை கொடுத்தார். இந்த கட்டளை மூலமா என்ன செய்தார்? ஒவ்வொரு கட்டளையிலே அவர் யார் என்று அவருடைய சுபாவத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் சார், நீங்கள் பரிசுத்த ஜாதி, என்ன சொல்றாரு? ராஜரீக ஆசாரி கூட்டம், இதெல்லாம் என்ன செய்யறது? அவர் பரிசுத்தரா இருக்கிறார், அவர்கள் பரிசுத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் ராஜரீகரா இருக்காரு. அதான் இயேசு கிறிஸ்து ராஜரீக ஆசாரியம். புதிய ஏற்பாடு மெல்கிசேதேக். அவர் யாரோ அதே போலதான் அவர்களை மாற்றினார். வெளிப்பாட்டு அவசியம் பிரியமானவர்களே. வெளிப்பாட்டை நீங்கள் பெற தெரியவில்லை என்றால், if he doesn't know how to handle and appropriate the revelations, the revelation will slip out of you. வெளிப்பாட்டை சரியாக புரிந்து கொண்டு செயலாற்றாவிட்டால் அது உங்களை விட்டு நழுவி போயிடும். என்ன நடக்குது தெரியுமா? நழுவும் போது என்ன தெரியுமா? you become desolate. desolate வருங்க, பாலா போன வீடா மாறிடுவீங்க. That's what revelation has power. புரியுதா உங்களுக்கு?
ஸோ என்ன பார்க்குறோம்? தண்ணீர் என்ற வரைபடத்தை பார்த்தோம். உடைத்தார் என்று பார்க்கும்போது அவருடைய விருப்பத்தையும் அவருடைய ஏக்கத்தையும் அவருடைய இயல்பை பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? தொடர்ந்து அந்த வார்த்தையை பாருங்க. அந்த இடத்துடைய பேர் என்ன? பாலா, பால், பால் பிரசிம். பால் என்று சொல்லும்போது பிலிஸ்தர்களுடைய தேவர்கள். தெரியுமா உங்களுக்கு? தாவீது அந்த இடத்தை பேர் பால், பால் பிரசி என்று பேர் வைக்கும் போது அவன் அறிந்து வெளிப்பாட்டோடு அதை செய்கிறான். சரி, அதனுடைய அர்த்தம் என்ன? The Lord of outbursts. அப்படி என்றால் வெடிக்கிற தேவன், outbursts. இரண்டாவது, the Lord breaking forward. அப்படி என்றால் முன்னோக்கி விடுதலை பாதையிலே போகிற தேவன். அதுதான் தாவீது கடைசி அட்வான்ஸ். விளங்க உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? பிரேக் த்ரூ என்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு மிலிட்டரி வார்த்தை, ராணுவ வார்த்தை. அப்படி என்றால் ஒரு ராணுவர் என்ன செய்கிறார்கள் என்றால் விரோதியுடைய இடத்தை கைப்பற்றி அதை முழுவதையும் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் God is a God of militant. எதற்கு தெரியும்? Is a God of militant. புதுசா இருக்கு உங்களுக்கு சொல்லும்போது. How many of you see God as a militant? அப்படித்தானே தேவதூதன் யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் உருவிய பட்டயத்தோடு இருந்தாரு. The captains of the Lord of hosts. இருந்துச்சா? He's a militant God. அந்த ஒரு வெளிப்பாட்டாத you will become a militant. எத்தனை விளங்குது? How many of you are militant in your walk with God? உங்களுடைய நடையிலேயே ஆண்டவர் கூட நடக்கும்போது ராணுவத்துவத்துடைய வலிமை, ராணுவத்துடைய செயல்கள் செயல்படுகிறது. ஐயோ, that's என்னது? விம்பி. Look at me, I'm not teasing you. I'm trying to say that change inside. If you don't have revelations inside, you will never change. So please, தயவு செய்து இதை வேண்டிக் கொள்கிறேன், கேளுங்க. உண்மையிலே உங்களுக்கு ஆண்டு வாக்குறுதியை நிறைவேற்ற போற prophetic words நிறைய காய் செய்ய போறனா, you need to have these revelations. David went into the, because he had a revelation, God is a breakthrough. விளங்குதா உங்களுக்கு? ஸோ என்ன பார்க்குறோம்? A God of breakthrough. சரியா விளங்க உங்களுக்கு? மிலிட்டன்ட் வார்த்தை. சரி, இன்னொரு வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இப்போ உதாரணமாக உங்களுடைய சரீர வியாதி இருக்கிறது, அதுக்கு விடுதலைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, பொருளாதார விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்கிற, வியாபார வாழ்க்கைக்காக ஜெபிக்கிற, எது அதான் சரி, ஊழிய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டு விடுதலை கொடுக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு, பொருளாதாரத்தில் பிரேக் த்ரூ கொடுக்கிறாரு, ஊழியத்தில் பிரேக் த்ரூ கொடுக்கிறாரு, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளோட வாழ்க்கை, இதெல்லாம் நடக்குது. பட் தட் டசன்ட் மீன்ஸ் யூ இட்ஸ் a breakthrough. நம்ம அங்கேயே நிப்பாட்டிடுவோம். இங்கே நிப்பாட்டிடுவோம். ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார், முடிஞ்சது. ஆண்டவர் பொருளாதார விடுதலை கொடுத்தா முடிஞ்சது, என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தா முடிஞ்சது. My brother and sister, that is not breakthrough. A breakthrough is உண்மையிலே விடுதலை பெற்றவர்கள் மற்றவர்களை விடுதலைக்குள்ளே நடத்துவார்கள். விளங்குதா உங்களுக்கு? எங்க இருக்கு பாஸ்டர்? மீகா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க. மீகா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆங்கிலத்தில் வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. The breaker will go before them. Okay, அப்ப யாருக்கு பிரேக்கர் சொல்லுது? இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஓகே, அடுத்து they will break through. The breaker go them, but they become breakthrough. அப்படின்னா என்னது? வாசிமா தொடர்ந்து.
So what is happening? ஆண்டவர் விடுதலை தமிழ வாசிங்க சார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் அவர்கள் தடைகளை நீக்கி, அப்புறம் தடைகளை நீக்கிற முன்பாய் போகிற மட்டுமல்ல, தடைகளை நீக்கி அவர்களுக்கு தடைகளை உடைக்கிற மாத்திரமல்ல, அவர்கள் தடைகளை நீக்கிறவரா, they become breaker for others. எப்ப தெரியுமா உண்மையிலே உங்களுக்கு விடுதலையின் அர்த்தம் தெரியுமா? நீங்க உங்கள் சுகத்தை பெற்ற பிறகு நீங்கள் மற்றவருக்கு சுகமளிக்கிறவர்களா மாற வேண்டும். எப்ப பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை வந்து மற்றவர்களை பொருளாதார நீதியில நடத்துகிறார், எத்தனை குடும்பத்தில் ஒரு விடுதலை பெற்று குடும்பத்தை மற்ற குடும்பத்தில் விடுதலை, அப்புறம் பிசாசோட கட்டளை விடுதலையாக்கி மற்றவர்கள் விடுதலை ஆக்குறவர், that is called breakthrough. ஏதோ நான் பெற்ற ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார், அதே தான் சபை அப்படியே தான் இருக்கு. அந்த நிலையிலே ஆண்டவரை சுகமாக்கினார். அப்படிதான் ஆண்டவர் பொருளாதார விடுதலை கொடுத்தார், குடும்பத்தை விடுதலை கொடுத்தார், கட்டுகளை விடுதலை ஆகிறார். உண்மைதான் பிரதர், உண்மைதான் சிஸ்டர், but that is not breakthrough. breakthrough என்ற என்ன தெரியுமா? அவரை போல நான் மாற வேண்டும். அப்படின்னா I become a breaker for others. எதிர விளங்குது. எப்பொழுது தேவன் விடுதலை கொடுக்கிறவராய் என்ற ஒரு வெளிப்பாட்டை சரியாக சுதந்திரித்துக் கொண்டு அதை உங்களோட உள்ளத்திலே ஆழமாக வேறாக வெளிப்பாட்டாக பிறக்கி வைக்கும் போது நீங்கள் விடுதலை மாத்திரம் சுதந்திரிக்க மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரா மாறிடுங்க. That is the ultimate goal. ஆண்டவர் ஏன் உங்களை விடுதலை ஆக்குறாரு? ஏன் உங்களை ரட்சித்தாரு? ரட்சனை மற்றவர்களை விடுவிக்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டு நீங்கள் உங்க திருப்தியா வாழ்வதா இன்னைக்கு கிறிஸ்தவர்களா மாறிவிட்டோம். அப்படிதான் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சது, என் குடும்பம் தேவனித்த போது. ஆனா நீங்கள் மற்றவர்களை ரட்சனைக்குள்ளே நடத்துறவரா இல்லாவிட்டால் விடுதலை சரியாக பெறவில்லை, ரட்சனை சரியா பெறவில்லை. நான் சொல்லவில்லை, வேதம் அப்படித்தான் சொல்லுது. அப்படி என்றால் நான் பெற்ற இன்பம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹலோ, விளங்க உங்களுக்கு? விளங்குதா? தேவன் எனக்கு கொண்டு வந்த விடுதலையே சுதந்திரித்து மாத்திரமல்ல, அதில் சுதந்திரத்துக்கோ மட்டுமல்ல, மற்றவர்களை சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு அடுத்தது. புரியுதா உங்களுக்கு? சோ தேவன் விடுதலையின் தேவன் என்று வெளிப்பாட்டு உங்களுக்கு வந்ததா என்ன நடக்குது தெரியுமா? You will become a breaker. நீ விடுதலை கொடுக்கிறவராய் மாறுவாய். போகிற இடம்தான் விடுதலையை மற்றவருக்கு சுதந்திரிக்க வைப்ப. உனக்குள்ளே விடுதலை இல்லைன்னா மற்றவர்களுக்கு. So first of all, உனக்கு முதலாக என்ன தெரியும்? God is a breaker. விடுதலை கொடுக்கிறவர். அப்ப நான் விடுதலைக்குள்ள நுழையிற மாத்திரமில்ல, கடைசியில் மற்றவருக்கு விடுதலை கொடுக்கிறவனா மாற. That is the goal of the revelation. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? சரி, இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். அந்த இடத்துக்கு இந்த பேர் இடும்போது தாவீது changed the entire landscape. விளங்க உங்களுக்கு? he changed entire the geographical area. வானிலையே மாற்றிவிட்டார் அந்த பேர் இடும்போது. whenever a name is placed, அப்படின்னா ஒரு பேர் ஒரு நபருக்கு, யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று மாத்தினார், ஆபிரகாம் என்று மாத்தினார். ஞாபகம் உங்களுக்கு? பேர் மாற்றும் போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த அவனுடைய வாழ்க்கை மறுவமாக்கப்பட்டதுதான். but when a place is changed, that means the atmosphere has been changed. Now look at me, very very what awesome God. தேவன் விடுதலை கொடுக்கிற மாத்திரமல்ல, விடுதலையின் வான்நிலைக்குள்ளே நடத்துகிறவராக இருக்கிறார். நீ விடுதலை கொடுக்கிறவா மட்டுமல்ல, விடுதலையின் வான்நிலைக்குள்ளே இருப்ப. அதுதான் இந்த இடம். ஓகே, அதுக்கு முன்பாக அந்த இடத்து பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? என்ன பார்க்காதீங்க, என் மூஞ்சல் இல்லாத பைபிள் இருக்கு. 9 வசனத்தை வாசிங்க. 9 வசனம் வாசிங்க. 14ஆம் அதிகாரம். பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ரெப்பாயிம் என்ற இடத்தை தான் பால் பிரசீன் என்று பார்த்தோம். A shifting was taking place in this place. ரெப்பாயிம் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வழிபடுமா? ரெப்பாயிம் என்று சொல்லும்போது ஹவுஸ் ஆஃப் ஜாயன், அரக்கர்கள், அரக்கனுடைய வீடு. அப்படி என்றால் தாவீது
தன்னுடைய விடுதலைக்குள்ளே நுழையாதபடி அநேக அரக்கர்கள் இருக்காங்க. How many of you know that there's giants that will always stop you not entering your prophetic? தெரியுமா உங்களுக்கு? If you don't identify your giants, you will never able to win. எதிர விளங்குது. தாவீது தன்னுடைய அரக்கர்களை பேர் சொன்னான். லாயன், பே, கோலியாத், இன்னும் 5 கல்கள் எடுத்தாங்க. யாரு? கோலியாத்தோட இன்னும் சகோதரர்கள். He knows the giant. So இது அரக்கருடைய வீடை என்ன செய்தாரு? பால் பிரசீன் என்று மாத்தலாம். அப்படின்னா அந்த இடம் தான் ஒரு அரணாய் இருந்துச்சு. That is a strongholds that is stopping him to step into his prophetic. The many strongholds can be in your life that is stopping your prophetic. அரண்கள், அந்த அரண்களை நீங்கள் கண்டு கொள்ளாவிட்டா அந்த அரண்களுக்குள்ளே தான் யாருக்கா? அரக்கர்கள் இருக்காங்க. அந்த அரண்களுக்குள்ளே தான் இந்த அரக்கர்கள் மறைந்திருக்கிறாங்க. அப்ப அவன் என்ன செய்றானா, அந்த அரண்களை உடைக்கிறான், அந்த அரக்கலை உடைக்கிறான். அதான் பால் பிரசீன் என்று சொல்லும் போது பிலிஸ்தருடைய தேவனுடைய பேர் எடுத்து என்ன செய்றான்? டேய், உன்னுடைய தேவனை காட்டிலும் என்னுடைய தேவன் பெரியவர். That is called breaker. அதுதான் விடுதலை. அப்படி என்றால் எல்லா விதமான உங்களுடைய அரக்கர்களை சந்தித்து 7 அரக்கர்கள் அவருக்கு சந்திக்கிறார். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். யாருக்கு? அவங்களுக்கு 7 giants. 7 தேசத்தை தேவன் வர்ணிச்சாரு. அந்த தேசத்தை அவர்கள் கைட்டு அந்த 7 அரக்கர்களை அவர் சந்தித்த பிறகுதான் சுதந்திரத்துக்குள்ள நுழைய முடியும். அப்படி என்றால் நீங்களும் நானும் அரக்கர்களை சந்திக்கிறோம். உங்களுடைய அரக்கர்கள் வேற, என்னுடைய அரக்கர்கள் வேற. ஆனால் உங்களுக்கு அது பகுத்தறிவு இல்லைன்னா, you doesn't know to discern all this, then you will never know how to என்னது become a champion. விடுதலை கொடுக்கிறவராய் விடுதலையின் தேவன் என்ற ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஸோ தாவீது இந்த இடத்தை பேரே மாத்தினான். இனி this is a strongholds of God. அப்படித்தானே சங்கீதத்தை சொல்றான், தேவனுடைய அரண். God is my stronghold. சொல்றானா, தேவன் என்னுடைய அரணாய் இருக்கிறார், என் கோட்டையா இருக்கு. அப்படிதானே பாட்டு பாடுறோம். So God is become stronghold. அந்த தேவனுடைய அரணாய் மாற்றி விட்டான். So என்ன சொல்ற வரனா, விடுதலையின் தேவன் என்று ஒரு வெளிப்பாட்டு உனக்குள்ளே வராவிட்டால், அது சரியாக புரிந்து சுகந்தரித்து அது உனக்குள்ளே வேறாகாவிட்டால் நீ விடுதலையை சுகந்தரிக்க முடியாது, வாக்கு தக்கங்களை நுழைய முடியாது. வாக்கு தக்கங்கள் நுழையும் போது நீ அரக்கர்களை சந்திக்கிறோம். இந்த வெளிப்பாட்டின் மூலமா அந்த அரக்கர்களை நீ சந்திக்கும். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியவர். இந்த அரக்கர்களை பார்த்துதான் யார் பயந்தார்கள்? உளவுக்காரர்கள். ஞாபகம் அவங்களுக்கு எதிரும் அவருக்கு 12 உளவுக்காரர்களை அனுப்புறாரு. 10 பேர் பயந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? தங்கள் தேவன் விடுதலை தேவன் பார்க்கவில்லை. இருக்கா இல்லையா? அதனால வாக்கு தக்கத்தை நுழைய முடியவில்லை. They couldn't face the giants. So என்ன சொல்றேன்னா, இதை தான் தாவீது செய்றான், இடத்தை மாத்திட்டான். You can change the landscape of your family. உன் குடும்பத்துடைய நிலையை மாற்றலாம், தேசத்துடைய நிலையை மாற்றலாம். நீ முதலாக உன்னுடைய சுதந்திரத்துக்குள்ளே நடக்கும் போது நீ சுதந்திரவாளியா மாற்ற, மற்றவர்களை சுதந்திரவாளியா மாற்றுவாய். விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லையா? இந்த திறவுகோலை நீங்கள் தான் பயன்படுத்தணும். இஸ் திஸ் கீ தட் யூ ஹேவ் டு யூஸ். நான் தயவு செய்து நான் சொல்லுகிறேன், ஐ பிலீவ், என்னுடைய மனதிலே நான் ஆழமாய் நம்புகிறேன், this last days God wants to reveal as God of breakthrough. இந்த கடைசி நாட்களிலே தேவன் விடுதலையின் தேவனாக வெளிப்பட விரும்புகிறார். That's why you will able to overcome every obstacle. உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன். யார் சொன்னா? தாவீது சொன்னானா இல்லையா? விடுதலையின் தேவனை அறிந்தபடினால் விடுதலையின் தேவனோடு சஞ்சரித்து நடக்கும் போது என்ன, உம்மா நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன் சொல்றான். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? இந்த திறவுகோலை சரியாக நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த திறவுகோலை உங்களோட இருதயத்தின் ஆழங்களில் போகணும். ஸோ நான் இப்போ பிரசங்கத்தில் கொண்டு வந்தேன், இட்ஸ் யோர் ஜாப் இஸ் டு பிரிங் தட் இன் டு யோர் ஹார்ட். இங்கே தான் வலிமை. ரெவலேஷன் கிவ்ஸ் பவர் இன்சைட், நாட் அவுட் சைட். விளங்க உங்களுக்கு? புரியுதா? புரிஞ்சா உங்களுக்கு? எத்தனை புரிஞ்சு? அல்லம்மா புரிஞ்சா இல்லையா?
அடுத்த காரியம் போலாமா? போக டைம் இருக்கா? அடுத்த காரியம் ஒன்று பேசுகிறேன். ஜி பார்த்தோம், God of breakthrough. I அப்படின்னா என்ன அர்த்தம்? I stand for what? I என்ன? Instill courage and faith. இன்ஸ்டீல்னா விளங்க உங்களுக்கு? தமிழில் இன்ஸ்டீல்னா என்னது? நமக்குள்ளே வைப்பது. எது? தைரியத்தையும் விசுவாசத்தையும். புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ளே என்ன வேணும்? தைரியம், விசுவாசம். சரி, யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 6-7 வாசிங்க. பலங்கொண்டு திறன் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்கள் நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திறன் மனதாயிரு. என்ன பாக்குறீங்க? 2 முறை சொல்லப்படுது, பலம் கொண்டு திடமனதாயிருங்க. என்ன பார்க்கிறோம் நம்ம? அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றதா? பலமா இரு, தைரியமா இருக்கு. ஸ்ட்ராங். ஆங்கிலத்தில் வாசிப்போத. ஏழாம் வசனம் வாசிச்சாமா? என்ன பார்க்குறோம்? வசனத்தை வாசிக்க. இப்ப யார் சொல்றான்னு பாருங்க. அதே 1 அதிகாரம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பலம் கொண்டு திடமனமாறு, பலம் கொண்டு திடமனமாறு. ஓகே, அடுத்து 18 வசனம் வாசிங்க. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திறன் மனதாய் மாத்திரம் இரு என்றார்கள். என்ன சொல்றாங்க? ஜனங்கள் சொல்றாங்க. தேவன் 2 முறை சொன்னாரு, ஜனங்கள் 3 முறை இந்த வார்த்தை யோசுவாக்கு சொல்லப்பட்டது. ஏனென்றால் சுதந்திரத்துக்குள்ளே நடத்துகிற யாரு? யோசுவா. யோசுவாக்குள்ளே பலன் கொண்டு திடமனதா இல்லாவிட்டா என்ன நடக்கும்? ஜனங்களை சுதந்திரத்துக்குள்ளே நடத்தும். he will never able to lead them to their inheritance. அப்படின்றால் நீங்களும் நானும் சுதந்திரத்துக்குள்ளே வேண்டும் என்றால் பலம் கொண்டு திடமனதமா. you must be courage. கரெக்ட்னா என்ன? தைரியம். பயம் இல்ல, காவட். அந்த 10 பேர் என்ன காவட் ஆயிட்டாங்க. அந்த அரக்கர்களை பார்த்து பயந்துட்டாங்க. If you are coward, then you will never walk into your prophetic. சரியா? சரி, தைரியம் என்றால் என்ன? What is that means in Hebrew? To be strong, பலமா இருக்கு அப்படின்னா உள்ளுக்கு ஸ்ட்ராங். அப்படின்னா to be bold, அப்படின்னா சிங்கம் போல. bold like a lion அப்படின்னா உள்ளுக்கு. நான் கவனமா கேளுங்க, இது எங்க இருந்து வருது? மேலே உள்ளது. மேலே என்ன பார்த்தோம்? God is a God of break. தேவன் விடுதலையும் கொடுக்க சிங்கத்தினுடைய முகத்தை பார்க்கிறோம். அப்படித்தானே பார்த்தோம். எங்க இருக்கு? 1 புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கிடாய்ட்ஸ் என்ற நம்ம நபர்களை பார்த்தோம். இது ஒரு பிரசங்கம் பல வருஷம் முன்பாங்க. அதில் அவர்களுடைய முகம் சிங்கம் போல் இருந்து சொல்லுது. அப்படின்னா என்னது? போல், தைரியம். நான் சொல்றது தைரியம் சொல்லும்போது சம்திங் தட் பயத்துக்கு இடம் இல்லை. பயம் என்ற ஒரு காரியம் அவர்களுடைய அகராதியில் இல்லை. எத்தனை பேர் உங்களுடைய வியாதியை பார்த்தாலும் பயம், கிருமியை பார்த்தா பயம், எதிர்காலத்தை பார்த்தா பயம், எல்லாவற்றையும் பயத்தோடு பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய வாக்கு தக்கத்துக்குள்ளே நுழைய முடியாது. You will never step into fear about your future, fear what's could happen. Courageous people will take risks. தெரியுமா உங்களுக்கு? தைரியமானவர்கள் என்ன தெரியுமா? சவாலை எடுத்துக்கொள்வார்கள். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ தைரியமா இருப்பா, ஏன்னா உனக்கு முன்பா நிறைய சவால் இருக்கு. 7 அரக்கர்களை சந்திக்க போற. அந்த தைரியமான உனக்குள்ள இல்லாவிட்டா என்ன செய்ய முடியாது? நீ 7 அரக்கர்களை சந்திக்க முடியாது.
நீங்க நினைக்கிறீங்க ஆண்டோட வாக்குறுதி இருந்து உடனே அப்படியே தட்டில் வந்து கேக் மாதிரி வந்து நினைக்கிறாதீங்க. அதுக்கு நீங்கள் போராட வேண்டும். அதுக்கு அரக்கர்கள் எழும்புவார். எப்போ ஆண்டோடைய வாக்குறுதி உனக்கு வருதோ அப்பயே அரக்கர்கள் எழும்பிடுவாங்க. நீங்க எழும்புறீங்களோ இல்லையோ அரக்கர்கள் எழும்பிடுவாங்க. ஏன்? They are more vigilant over your prophetic words. நம்ம அப்படி இல்லை. நம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தை வந்துட்டு அப்படியே எழுதிட்டு அப்படியே மேலே வச்சிருவோம். ஆனா நம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தைக்கு எதிராக சாத்தான் என்ன செஞ்சிருவான்? அரக்கர்களை ஆயத்த பண்ணி அனுப்பிடுவான். ஆனா நமக்கு அது தெரியல ஆவி உலகத்தில் நடக்குதுன்னு. Because he wants you to step into what God has called you. So இதுதான் நம்முடைய, because அதான் பவுல் தீர்க்கதரிசனத்தை அற்பமாய் எண்ணாதே சொல்றாரு. எப்படி அற்பமாய் எண்ணுவோம்? தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்படியே எழுதி அப்படியே வச்சிருவோம். இதற்கு நான் என்ன செய்யணும், அடுத்தபடி என்ன செய்யணும்? ஜெபிக்க மாட்டோம், தேவனை தேட மாட்டோம், ஒண்ணுமே செய்ய மாட்டோம். We will never do that. ஆனா பிசாசு அரக்கர்களை கொண்டு வந்து இன்னும் நொங்குருவான். அவனை தீர்க்கதரிசனமே உங்க மனதில் இல்லாம ஆக்கிடுவான். Because that's the job of the அரக்கர்கள். ஆனா அதுக்கு தைரியம் தேவை. விளங்க உங்களுக்கு? So what does that mean? To be alert அப்படின்னா விழிப்புணர்ச்சியா மாறுவது. A courageous man and woman always vigilant in the spirit. ஆவியில விழிப்புணர்ச்சியா இருப்பார்கள். ஏன் தெரியுமா? ராணுவர்கள் விழிப்புணர்ச்சியா இருக்கணுமா? சொல்லுங்களேன். எதிரியை தாக்கி எதிரியை சுதந்திரிக்க வேணுமா? அவங்க விழிப்புணர்ச்சியா இருக்கணுமா இல்லையா? அப்படி என்றால் நான் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா? கண்டென்டிங்னா என்ன அர்த்தம்? கண்டென்டிங்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? தமிழ்ல ஒன்று கேட்கல, பயப்படாதீங்க. Contending means contest. Contestனா விளங்க உங்களுக்கு? இப்போ நம்ம பாட்டு போட்டி போறேன்னா கான்டெஸ்ட் அங்கே எழுதாது. 100 பேர் இருப்பாங்க, அதுல மத்தியில் நான் என்ன செய்யணும்? கான்டெஸ்ட் பண்றேன். போட்டி, ஃபைட். That's what it means. விளங்க உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்தால் உங்களோட வாக்குறுதிக்கு முன்பாக there are many contestants are there to contest. அதுக்கு என்ன தேவை? தைரியம் தேவை. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய தைரியத்தை சூறையாடும்படி சாத்தான் வருவான். He will threat your courageous. அப்படித்தானே அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அதுக்கு முன்பாக மேல வாசிமா. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி முழு தைரியத்தோடு சொல்லும்படி. எங்க 29 வாசிமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் முறுத்துதல்களை தேவரில் கவனித்து. பயமுறுத்தல்களை என்னது அப்படின்னா அவருடைய தைரியத்தை சூறையாடுகிற சூழ்நிலை வருகிறது. Let me tell you something. Your enemy wants to always rob your courageous. உன் தைரியத்தை சூறையாடும்படி அவன் வருவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு 2 முறை பலம் கொண்டு திடமான strong and courage. ஜனங்கள் சொல்றாரு. விளங்குதா? புரியுதா? தொடர்ந்து வாசிமா. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு அப்படின்னா they was asking for a gift of courage. பாத்தீங்களா? அது கேட்ட பிறகு என்ன நடந்துச்சு பிரியமானவர்களே? இடம் அசைஞ்சது. நாம் sometimes we doesn't know how to pray. எத்தனை பேர் கடைசியாக ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு ஜெபிச்சீங்க? ஜெபிச்சதே இல்லை. Give me courageous to do what you have called me. நீ கொடுத்த உத்தரவாதத்தை தைரியமாக செய்யும்படி எனக்கு கொடுங்க ஆண்டவர், கிருபை கொடுங்க ஜெபிச்சிருக்கீங்களா? அப்படி ஜெபிச்சிருந்தீங்கன்னா இடம் அசைஞ்சிருக்கணும். இடம் அசைஞ்சிச்சு உங்களுக்கு? அசையில. ஏனென்றா இந்த ஜெபத்தை பிறகு இடம் அசைஞ்சிச்சா? Because God is a God of courageous. எத்தனை தேவன் தைரியம் உள்ள தேவன். அப்ப அவருடைய சுபாவத்துக்கு எதுவா அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே நீ தைரியமான உள்ள தேவனாக எங்களுக்கு தைரியத்தை தாரும். ஆண்டவர் அட்டத்தால செய்தார். அப்படி என்ன? God is breaking in. புரியுதா உங்களுக்கு? So courageous is one of the thing.
கரேஜஸ்னா என்னது? விழிப்புணர்ச்சி சொன்னேன். கரேஜஸ்னா என்ன? டிட்டர்மினேஷன்ஸ். இதை நான் சொல்ற வார்த்தையெல்லாம் இங்க இல்ல, உள்ளுக்கு. வாட் இஸ் டிட்டர்மினேஷன்ஸ்? தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. Daniel chapter 1 verse 8. வாசிக்கிறேன். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறப்பித்தபடியினாலே நீங்கள் கால தாமதம் பண்ணுகிறீர்கள் என்று. சிஸ்டர் எங்க போயிட்டாங்க? எனக்கு கரேஜஸ் தைரியத்தை சூறையாட பாக்குறாங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இருதயத்திலே தீர்மானம் கொண்டான். ஆங்கிலத்தில் வாசிப்போம். பாருங்க, தைரியம் என்ன தெரியுமா? Look at me. Courageous means you will never follow the same boat of others. மற்றவங்க பேசுற மாதிரி, மற்றவங்க வாழ மாதிரி மாட்டோம். You will live a different life because you stand for convictions. இது ஆண்டவர் என்னை அழைத்தார். This is what God wants me to do and this is how I live. Courageous. Courageous are birth of convictions. விளங்க உங்களுக்கு? அப்படின்னா எப்படி வேணுமா வாழலாம். அப்படி என்ன இந்த பச்சோந்தி பார்த்துருக்கீங்களா? எதிர பச்சோந்தி பார்த்துருக்கீங்க? என்ன செய்யாது? ஒரு மரத்தில் போனிச்சா, இலையில போனிச்சா என்ன பச்சையாயிரும், அதோட வேர்களை போனிச்சா அது ப்ரௌன் ஆயிரும். ஏன்? தகுந்த மாதிரி மாறும். கிறிஸ்துவ ஜீவியம் அப்படிப்பட்டது இல்லை. யூ நாட் பச்சோந்தி அல்ல. ஸ்ட்ராங் கரேஜஸ். திஸ் இஸ் வாட் காட் கால் மீ, திஸ் இஸ் வாட் ஐ வில் டூ. Nobody can change my conviction of the word. By வேத இதுதான் சொல்லி இப்படி தான் வாழ போறேன். That is called courageous. தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற்றணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கணும். That's the key. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றனா, வாசிமா யோசுவா, வலது பக்கம் இடது பக்கம் சாயாத இருப்பா, அப்படிதானே சொல்றாரு. வாசிக்கிற அந்த வசனத்தை. யோசுவா 1ஆம் அதிகாரம் 6-7. பலங்கொண்டு திறன் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களும் நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திறமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாய். புத்திமான எப்படி நடந்து கொள்ள முடியும்? When the courage is inside you, this is what God wants me to do. இதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதனால I will never compromise. நான் அதுக்கு விட்டு கொடுக்க போறதில்ல, அதன்படி தான் வாழ போறேன். That's a courageous. We are not talking about courageous to fight people. Courageous to stand for truth. சத்தியத்துக்காய் தங்களை ஒப்பு கொடுக்கிறது. சத்தியத்துக்காக. அதான் தானியேல் புஸ்தகம் சொல்லி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. ஏன்னா பழைய ஏற்பாடுல படி பார்த்தா அவர்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன தீட்டு. நானே என்ன செய்றாங்க, he standing the convictions. நான் மறுபடியும் சொல்றேன், if you are not a man of conviction, நீங்கள் சத்தியத்தை நிலைநாட்டும்படி அப்படியே உறுதியா இல்லாம பச்சோந்தியா வாழ்ந்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அந்த தெருவுக்குள்ள பயன்படுத்த முடியாது. You have to use the திறவுகோல். தைரியமா இருக்கணும். உங்களோட 10 பேர் வரலனா போட்டோம், நீங்க மாத்திரம் நிக்கிறீங்க. Nobody is standing for the truth. நலிவு போறாங்களா, போட்டோம். You stand. That's courageous. விளங்க உங்களுக்கு? And அப்படிப்பட்டவருக்கு தான் வாக்கு தத்தத்தில் நுழைய முடியும். They can enter the promise because their courage stand for what God says. Truth. நான் சொல்ற சத்தியம் இது புறம்பாக செஞ்சீங்கன்னா you cannot stand.
இதுக்கு புறம்பாய் நீ வாழ்ந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தைரியத்தை இழந்துடும். யூ வில் லாஸ் கரேஜஸ். உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது என்ன தெரியுமா? இந்த வசனம் தான். இந்த வசனம் யாரு தெரியுமா? தேவன். விளங்க உங்களுக்கு புரியுதா? சோ தைரியம் என்றால் அர்த்தம். சோ டிட்டர்மினேஷன். வேற என்ன பார்க்கிறோம்? அப்படின்னா ஸ்ட்ராங் இன்சைட், உள்ளுக்கு பலம். அப்படின்னா யூ ஆர் growing inside. எப்படி தைரியம்? when you learns to rooted in the word of God. Stand. Right. I tell you, your journey can begin with 100 people, but you left 2 people. அவர்தான் நடந்துச்சு. இருக்கா? 2 million people. எல்லாத்தையும் தைரியத்தை இழந்தார்கள். 2 பேரும் தைரியமா இருந்தாங்க. யோசுவா, காலே. And I'm telling you, this is prophetically I'm saying, if you're not courage man and woman, you will slip out with that group. அந்த குரூப்போட நழுவி போயிடும். ரிமெம்பர், அந்த குரூப் வந்து என்ன தெரியுமா? வாக்குறுதிக்குள்ள நுழையில. They died without fulfilling the promise. எத்தனை பேர் உங்க வாக்குறுதி நிறைவேற்றாம மரணத்தை சந்திக்க போறீங்க? இந்த கூட்டம் தான் அப்படி நழுவி போற கூட்டம். Standing for what God says. அதான் கரேஜஸ். புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குது? ஸோ தைரியமும் விசுவாசத்தையும் இணைக்கலாம். Courageous and faith can be connected. விசுவாசம் இல்லாமல் ஒரு காலம் ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் எதனால் வருது? தேவனுடைய வார்த்தையினால் வருது. ஸோ அப்படின்றா தைரியம் எங்கிறது? சத்தியத்தின் மூலமாக வருது. தேவன் தைரியத்தின் தேவன். courageous, I stand for the truth. விசுவாசம் எங்கிருந்து வருது? வார்த்தை. அப்ப instilling courageous and faith that open up the key. காலை வந்து தைரியமான ஆளு. அது மட்டும் இல்ல, காலை விசுவாசமான ஆளு. இந்த மலையை பார்த்து கொடுக்க சொல்றான். A faith man. பாத்தீங்களா? இந்த மலை ஜாதியை கொடு. யோசுவாட்ட கேட்கிறான். என்ன வயசு? 85 வயசு. 85 years old man. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் தெரியுமா? ஏன் தெரியுமா? பிகாஸ் இன்சைட். பிரியமானவர்களே, நான் தயவு செய்து ஏது சொல்றேன்னா, this is the key that you have to use for your prophetic. உங்களுடைய வாக்கு தக்கங்கள் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலனா you will never enter. You cannot. தைரியத்தை இழந்தவர்கள் தான் கானான் தேசத்துக்குள்ள போல. விசுவாசத்தை இழந்து பயத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். நடந்துச்சா இல்லையா? என்னாகும் புத்தகத்தை வாசித்து பாருங்க. 13ஆம் 14ஆம் அதிகாரம். There was fear. விசுவாசம் எடுக்கிறதுல இடத்துல என்னது? பயம் இருந்துச்சுன்னா பயம், விசுவாசம் இல்லாத. Where fear is there, faith is not there. So அப்படி என்றால் விசுவாசம் தைரியம் என்றது திறவுகோல் தான். என்ன செய்வது? Use you to step into your prophetic destiny. உங்களுடைய தீர்க்கதரிசனத்துக்குள்ளே நுழையும்படி செய்யப்போகுது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை புரிஞ்சு நான் சொல்லுது? ஸோ இந்த காரியத்தை நீங்கள் உபயோகப்படுத்தணும். தைரியம் என்று சொல்லும்போது என்னென்ன? உங்களுடைய வார்த்தையினுடைய நம்பிக்கை. கன்வின்ஸ். ஐ எம் கன்வின்ஸ் திஸ் வாட் காட் சேஸ். இதுதான் ஆண்டவர் சொன்னார், இதுதான் சொன்னார், இதுதான் சொன்னார், இது ஐ ஸ்டாண்ட் ஃபார் தட். அதுதான் தைரியம். விசுவாசம் என்ன சொல்றதுன்னா, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறோம். விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்த விசுவாசம். அப்படிதானே யார் சொன்னார்? யாக்கோபு சொன்னார். A faith that doesn't work is dead. விசுவாசம் என்று சொல்லும்போது is something that is challenging you moving forward what God wants. அப்படிதானே எபிரேய புத்தகத்தில் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச தந்தைகளை குறித்து வரிசைப்படுத்துறாரு. எபிரேய புத்தகத்தில் இருக்கா இல்லையா? அவர்கள் விசுவாசத்தினால் நோவா, விசுவாசத்தினால் ஆபிரகாம், விசுவாசத்தினால் மோசே, விசுவாசத்தினால் ஐசாக். ஒவ்வொரு விசுவாசம் ஃபெய்த். பிகாஸ் எதை வைத்து விசுவாசம்? அவங்க சொந்த வாழ தேவன் சொன்னதை பிடித்து கொண்டு அதன்படியே என்னது அப்படியே பிடித்து கொண்டிருந்தார்கள். that is called faith. ஸோ இந்த திறவுகோலை தான் நீங்கள் பயன்படுத்தும். தைரியம், விசுவாசம். அப்படின்னா you need to instill
courageous. எப்படி? Know the word. Stand for the word. சில பேர் வேர்டை தெரிஞ்சு என்ன செய்வாங்க தெரியுமா? வாக்குவாதப்படுவாங்க. நோ, தட் அதான் தவறு. We are not here to debate about the words. சத்தியத்தை அன்பின் மீத்தமாய் பேச வேண்டும் சொல்லுகிறார். அப்படிதானே போட்டிருக்கே. So standing, conviction, stand for this. This is what I stand. இதுதான் ஆண்டவர் சொன்னார். இதுதான் நடக்க போகுது. I move on. I will move on. ஒன்றும் நடக்கல. நீ சொன்னீங்களே எல்லாம் நடக்கும், இது நடக்கும் சொன்ன மனைவி வந்து சொல்லுவாங்க, don't move by the word. பிள்ளைங்க சொல்லுவாங்க, இது நடக்கலப்பா, ஒன்று why you believing? Don't. யோபு பார்த்தே யார் சொன்னா? யார் சொன்னா? யாரு? மனைவி. Sometime enemy can use. இயேசு பக்கத்தில் இருந்து யார்? பேதுரு பயன்படுத்தினது. அப்படிதானே பேதுரு வந்தார். பேதுரு தானே சொன்னா. ஸோ என்ன சொல்றேன்னா, விசுவாசம், பில்டிங் யுவர் ஃபெய்த். வசனம் இது ஆண்டு. நான் சொன்ன மாதிரி வசனம் வந்து உள்ளுக்கு இறங்கணும். இட் கோஸ் பஸ் கோ இன்சைட். அப்படி என்றால் இதுக்கு நேரம் கொடு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், கடைசியாக யோசுவா புத்தகம் 1:6-7-8 வாசிமா. இதுக்கு மேலே போனோன்னா நம்ம மற்ற காரியங்களை முடிக்க இன்னும் 2 மணி நேரம் எடுக்கும். யோசுவா புத்தகம் 1:6-7-8. பலங்கொண்டு திறமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்படி என்றா என்னது? பிதாக்கு என்று சொல்லும்போது யாரு? ஆபிரகாம் சொன்னது, யாக்கோபு சொன்னாரு, ஈசாக்கிட்ட சொன்னாரு, இவைகளை நான் வாக்குறுதி இருப்பார். 3 ஜெனரேஷன் தாண்டிட்டு, பல ஜெனரேஷன் தாண்டி வந்து இந்த தீர்க்கதரிசனம் வர நிறைவேற போகுது. சாண்ட சொல்ல நிறைவேற்றுவேன் நான். ஆனால் பலமாறு, தைரியமாறு, அந்த வாக்குறுதியில் நடத்துவேன். கன்வின்ஸ், ஸ்டாண்ட், பி ஸ்ட்ராங் இன்சைட், போல்ட் லைக் லயன். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசிச்சிங்களா? என்ன பார்த்தீங்க? அடிக்க வண்ணமான ஒரு ஆட்டுக்குட்டியை என்னை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. யாரு? யோவான். அப்புறம் என்ன இருக்குது? மூப்பர் சொல்ல, இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் ஸ்தாபிது வேறு. அப்படி என்ன பார்த்து? He is a lion and he is a lamb. எப்போ லேமா இருக்குன்னு தெரியணும், எப்போ லாயனா இருக்கு தெரியணும். The lion is inside bold when it comes. தொடர்ந்து வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திறமனதாயிரு. அப்படி என்றால் ஆங்கிலத்தில் வாசிங்க. அது அப்படி என்றால் வசனத்தின்படி நடக்க தைரியம் தேவை. சில பேர் தைரியத்தை இழந்துருவாங்க, வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா தைரியத்தை இழந்துட்டாங்க. அப்படிதானே சொல்றாரு. மறுபடியும் அதை வாசிப்போம் 7ஆம் வசனத்தை. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தை படி எல்லாம் செய்ய கவனமாய், அதன்படி செய்ய கவனமாயிரு. அப்புறம் அடுத்து கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு கவனமாய் இருக்கிறதுக்காக மிகவும் பலம் கொண்டு தர. அப்படி என்றால் be strong courageous to follow that. ஏன் அது பின்பற்றாதபடி பல சூழ்நிலை வரும். அது விட்டு வழங்கி போகும்படி பல சூழ்நிலை வரும். லெஃப்ட் போ, ரைட் போன்னு ஆட்கள் வருவாங்க. பல பேர் சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. Don't move out, just obey the word. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கடைசி நாட்களை கர்த்தருடைய வசனத்திலே அப்படியே ஆழமாய் தன்னை அர்ப்பணம் செய்கிற கூட்டம் தான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பலத்த காரியம் செய்ய போகுது. If you are not obedient to God's words, compromising, ஆண்டவர் வார்த்தை அப்படி ஏதோ தானமாக இருந்து இதை தில்லுமுட்டம் பண்ணிட்டீங்களா? I'm telling you, it's a dangerous path. அப்போ ஆண்டவர் சொல்றது, நீ சுதந்திரத்துக்குள்ள போகணுமா? மோசே கற்றுக் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கவனமாய் செயல்பட நீ என்ன செய்ய தெரியுமா? தைரியமாறு, பலமாயிரு. நிறைய பேர் நிற்க மாட்டாங்க. Many of them will not stand. அடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறா பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை என்ன பார்த்தோம்? 7ஆம் வசனத்திலே என் தாசனாய் மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி இதன்படி செய்ய நீ பலமாயிரு, தைரியமாறு சொல்றாரு. அப்புறம் 8ஆம் வசனத்துல
அதை எப்படி கவனமா இருந்து தைரியமா இருந்து செயலாற்ற வேண்டும் என்று அதுக்கு பதில் சொல்லி, இந்த நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியா. அப்படி என்றால் இட் மஸ்ட் பி ஆல்வேஸ் இன் யுவர் மவுத். இரண்டாவது என்ன சொன்னாரு? இதை இரவும் பகலும் தியானி, மெடிடேட். அப்படிதான் என்னது, உனக்குள்ள அது வேறு ஒன்று போகும். அப்பொழுது என்ன செய்வாய்? இல்ல, அதுக்கு முன்பாக 8ஆம் வசனம் வாசிமா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு புரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் கவனமா இருக்கும்படி. அப்படின்னா இதை நீ அது கவனமா நீ செயலாற்ற வேணுமா, கீழ்ப்படிய வேணுமா, அதுக்கு தைரியமா செய்யணுமா, பலமா இருக்கணுமா, இரவும் பகலும் நீ தியானிக்கணும். விளங்குதா உங்களுக்கு? Courage only comes when you learn to meditate the word of God day and night. அந்த வார்த்தை வாயில வச்சு உள்ளத்தில் அப்படியே உள்ளத்தில் போய் 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 ஆழமா போய் நீ அசைக்க முடியாத ஒரு ஆள், தைரியமான ஆளா மாறிடுவ, பலமான ஆளா வருவ. என்ன வந்தாலும் சரி ஆண்டவருக்கு வார்த்தையின்படி அப்படியே நடக்க ஆரம்பிப்பாய். அதுதான் திறவுகோல். அவர்கள் கானான் தேசத்தை இழந்ததுக்கான கீழ்ப்படியாத தன்மையினால்தான், வசனத்துக்கு விரோதமாய் நடந்தனால தான். ஸோ திறவுகோல் அதுதான். ஸோ இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அப்படி சொல்றாரு. அப்ப வசனத்தின் பிரியமா மாற வேண்டும். அப்போதான் விசுவாசத்தும் உனக்குள்ளே நெருங்கி நாட்டப்படும், தைரியம் உனக்குள்ளே நல்லா நாட்டப்படும். நான் கவனமாக சொல்லுறேன், கேளுங்க. அடுத்த வைரஸ் என்ன வைரஸ் வரப்போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. எத்தனை பேர் கோவிட் வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்க்கல. சயின்டிஃபிக்கலி இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ் இப்போ உருவாக்கி கொண்டு இருக்கு. இயேசுவே சொன்னார், பிஸ்டலன்ஸ், இதெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்ய போகுது? பயத்தை கொண்டு வரப்போகுது. எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு கொலாப்ஸ். இதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா அந்த மத்தியில் நீ பலமாய் தைரியமா இருக்கணுமா? இந்த வார்த்தை தான். Many of them going to lost job. என்ன பாஸ் எப்படி சொல்றீங்க? There is a predictions is coming. தெரியுமா உங்களுக்கு? புரியுமா? There is a statement, ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆங்கிலத்தில் அது ஒரு வார்த்தை. It's a very powerful words. அப்படின்னா எல்லா நதிகளும் வந்து ஒரு ஒரு வாசல். அப்படின்னா all the financial structure bursts out and going to bring a devastation. Listen, that's going to happen. But those who stand in the word, rooted, they have the key. Inga key to unlock wealth. வேதத்தில் இருக்கு, key to unlock wealth. So my brothers and sisters, listen to the Holy Spirit. நான் சொல்லல, Holy Spirit கேளுங்க. If you are not, then you will never.